Hello friends, welcome back to our two videos. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீனா பெஸ்டான Android apps பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த Android apps நம்ம நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். முடிஞ்சா வந்து இங்க ஒரு கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அப்புறம் வீடியோக்கான லிங்க் வந்து பாத்தீனா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீனா பெஸ்டான ஒரு 6 Android apps பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு எந்த ஆப் வந்து பிடிச்சிருக்கோ அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. எல்லா ஆப்ஸ்க்கான டவுன்லோட் லிங்க் வந்து பாத்தீனா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன். ஓகே फ्रेंड्स, இப்போ இந்த வீடியோ வந்து போலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஆல்னு செலக்ட் பண்ணா நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப் நேம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா NYX. இப்போ நமக்கு வந்து பார்த்தா பர்மிஷன் வந்து கேட்குது. அலோ வந்து கொடுத்தலாம். அலோ ஜஸ்ட்டு வந்துட்டு வாட்ஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுது. நம்ம வந்து புதுவான ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சாங்ஸ், ஆல்பம், ஆர்டிஸ்ட், ஜென்னர், பிளேலிஸ்ட், ஃபோல்டர், ஃபேவரட், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா ஃபோல்டராக வச்சு கொடுத்துருப்பாங்க. எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து அவ்வளோக்கா வந்துட்டு நான் ஆன்லைனில் தான் கேட்பேன். நீங்கள் வந்து ஆஃப்லைன் கேட்குறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான மியூசிக் பிளேயர். இப்போ நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். சாங்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் கீழே இந்த டாஸ்க் பார்க்கில் வந்துட்டு நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பாருங்கள். நமக்கு அந்த ஒரு சின்ன ஒரு விசுவலைசேஷன் மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. இது என்னோட டிஸ்பிளே வந்து ஒரு AMOLED டிஸ்பிளேன்றனால நமக்கு அந்த கலரு, அந்த ஒரு கலரு, கிரேடியன்ட் கலர் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் இந்த கலரை வந்து போனால் ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் இது இந்த ஆப் வந்து போனால் நமக்கு லாக் ஸ்க்ரீன்லேயே வந்து ப்ளே ஆகும். நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு எல்லாமே சூப்பராக வந்துருக்கும். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட் கிளிக் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டும். அந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். உங்களுக்கு லைட் தீம் வேணால் லைட் தீம் வச்சுங்க, டார்க் தீம் வேணால் டார்க் தீம் வந்து கொடுத்துங்க. நமக்கு வந்துட்டு லைட் வந்து சூப்பராக இருக்குது. லைட் கொடுத்துட்டோம். அது கீழே வந்து போனால் அசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கீழே அந்த வர இதை வந்து மாற்றிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிங்க் வந்து கொடுத்துட்டேன். பிங்க் கொடுத்து நம்ம பேக் போயிட்டு நம்ம சாங்ஸ் போட்டால் இப்போ நீங்கள் கீழே டாஸ்க் பார்க்கில் வந்து பாருங்கள், நமக்கு வந்து அதுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய கலர் வந்து இருக்குது. நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எந்த கலர் மாதிரி பாருங்கள். இப்போ பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்து இப்போ நிறையா இது இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சாங் வந்து இப்போ லாக் ஸ்க்ரீன்லேயே வந்து நமக்கு ப்ளே ஆகும். நீங்கள் வந்து மாத்திரதா இருந்தால் கூட மாற்றிக்க முடியும். நீங்கள் ஒரு ஆஃப்லைனில் சாங் கேட்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் பிளேயர் இது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஆப் நேம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நோட் பின். ஜஸ்ட் நமக்கு வந்து பார்த்தா ஸ்கிப் வந்து கொடுத்துடலாம். இல்லை வந்து நமக்கு நிறையா ப்ரொசீஜராக சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் நவ் அதை வந்து கொடுத்துருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹோமு, ஸ்டார், இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தா அந்த ப்ளஸ் பட்டன் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ளஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ப்ளஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்துட்டு ஆட் நோட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் வந்து டைப் பண்ண சொல்லுவோம். அது பக்கத்தில் வந்து போனால் கலர் வந்து இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து ரொம்ப டேஞ்சராக அதுக்கு நம்ம ஹை, மீடியம் அந்த மாதிரி கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த ப்ளஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடலாம். ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி டைட்டில் வந்து பண்ணால் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு வந்து கரண்ட் பில் வந்து கட்டணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பே பில் அப்படின்னு சொல்லி நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தா டைட்டில் வந்துட்டு பே பில் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு லாஸ்ட் டேட் டுடே அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நோட்டிஃபிகேஷன் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பே பில் லாஸ்ட் டேட் டுடே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்துடும். இது மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, நம்ம வந்து போனால் பில் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ஃபோன் வந்து எல்லாருமே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் சென்டர் வந்து நம்ம ஸ்வைப் பண்ணுவோம். அந்த டைமில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இது நமக்கு வந்துட்டு இன்றைக்கி மறந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிக்க முடியும். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிமைண்டர் ஆப். உங்களுக்கு வந்து நீங்கள் எதாவது மறக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்னு நினைக்கிறேன். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஆப் நேம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் டைமர். ஆப் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தா டைமர் வந்து சூப்பராக செட் பண்ணிக்க முடியும். அது வந்து நமக்கு சூப்பராக அனிமேஷன் வந்து வருது. மேலே வந்து பார்த்தா லிமிட்டு செகண்ட்ஸ்ன்னு இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் வைக்கணுமோ அது மினிட் வந்து வச்சுக்கோங்க. செகண்ட்ஸ் இருந்தால் செகண்ட்ஸ் வந்து கொடுத்துங்க. 1 மினிட்டுக்குள்ளே வந்து வைக்க முடியும். நமக்கு வந்து எவ்வளோ செகண்ட் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வேணும் இப்போ ஒரு 5 செகண்ட் வந்து அட்ஜஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணா வந்து கீழே வந்து 10+ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது மூலமாக நம்ம இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நான் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துறேன். இப்போ நமக்கு டைமர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்து போய்க்கிறேன். இப்போ நமக்கு வந்து பாருங்கள், நமக்கு மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் சென்டரில் உங்களுக்கு டைம்ஸ் வந்து அப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மேலே வந்துடும். ஸ்டாப்பு, ரீசெட் அப்படின்னு சொல்லி வந்துடும். இது மூலமாக நம்ம டைமர் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஒரு சில ஃபோன் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமர் செட் பண்ணால் நமக்கு வந்து சின்ன நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் வரும். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு அனிமேஷன் மாதிரி காட்டும். உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டைமர் வேணும்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற டைமர் வந்து பிடிக்கலாம். இந்த டைமர் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஒரு ஆப்.
நம்ம நாலாவதாக பார்க்க போகிற ஆப் நேம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் TEARDOWN. இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்மள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனோட பேக்கை வந்து அப்படியே பார்த்துக்க முடியும். சின்ன ஒரு அனிமேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது அந்த அளவுக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக வந்து இருக்காது, பட் நமக்கு வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் ஒரு சூப்பராக வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா S10+ வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இது ஒரு S10+ஓட பேக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக வந்து பார்த்தா கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். பேட்டரி கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு வந்து பார்த்தா இப்போதைக்கு ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது. ஜஸ்ட் அந்த கலர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து கொடுத்துட்டுனா உங்களுக்கு அந்த கலருக்கு வந்து மாறிடும். இப்போ நான் வந்து ப்ளூ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நமக்கு வந்து ப்ளூ வந்து மாறிடுச்சு. இப்போது நமக்கு வந்து பார்த்தா அந்த ஃபோன் வந்து செலக்ட் பண்ணால் நமக்கு வந்து நிறையா ஃபோன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. Note 20 Ultra, S20 Ultra, S10+ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து எந்த ஃபோனோட பேக் வந்து வேணுமோ அது மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் போடும்போது சூப்பரான ஒரு அனிமேஷன் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம் 20% வந்து சார்ஜ் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த ஃபோன் வந்து சார்ஜ் போடுறேன். இப்போ இந்த வீடியோ வந்து பாருங்கள். நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் வந்து சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து காட்டும். நமக்கு இப்போ வந்து பாருங்கள் 27% வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கீழே வந்து லிக்விட் வந்துடும். அவங்க நமக்கு வந்து பார்த்தா ஃபோனோட பேக் வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது அந்தளவுக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக வந்து இருக்காது, பட் நமக்கு வந்து பார்த்தா ஒரு வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து சார்ஜ் போடும்போது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பர் லுக்கிங் கிடைக்கும். இந்த ஆப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஆப்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்லேயே வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஆப்னா இந்த ஆப் தான். இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டூல்ஸில் வந்து நமக்கு எல்லா டூல் வந்து இருக்கும். கால்குலேட்டரு, லைட், நமக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்து லைட்டு எரியிற மாதிரி, தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கோ லைட்டு எஃபெக்ட், கால்குலேட்டரு, நமக்கு வந்துட்டு கன்வென்ட்ரு, காம்பஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தா நிறையா ஃபீச்சர் வந்து இந்த ஒரே ஆப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த ஆப் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா எல்லாமே வந்து நமக்கு ரெடியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டன்ஸ் டூல், வைஃபை யூட்டிலிட்டி, பேசிக் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபோல்டர் வைஸ்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ வந்து பார்த்தா ஃபஸ்ட் வந்து டார்ச் நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தா மேலே வந்து ஜஸ்ட் நம்ம கொடுத்தா வந்து உங்களுக்கு டார்ச் வந்து பின்னாடி ஆன் ஆகும். ஜஸ்ட் கீழே இருக்கிற பட்டன் வந்து கொடுத்தா வந்துட்டு உங்களுக்கு கீழே வந்து ஆஃப் ஆயிடும். அது பக்கத்தில் வந்து பார்த்தா பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து காட்டுது. இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு எந்த மாதிரி வேணால் மாற்றிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் நம்ம டிஸ்கோ லைட் மாதிரி செட் பண்ணுறோம். அவங்க 2 கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். உனக்கு வந்துட்டு ஒன்று பிளாக், இன்னொன்று வந்து ப்ளூ செட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இப்போ நான் அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஒரு டிஸ்கோ லைட் மாதிரி வந்துருச்சு. நீங்கள் வந்து நைட் டைமில் வந்து வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். உங்களுக்கு வந்து வேணாட்டி வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்பிளே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைமில் வந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. ஓகே, நம்ம பேக் வந்தோம்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வந்து இப்போ ரிமைண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு டேட்டு டைம் எல்லாம் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தா ரிமைண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்டர் டைம், என்டர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்துடும். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். பேக் கேம் இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்துட்டு பிளாக்காக வந்து இருக்குது. பட் நீங்கள் வந்து பார்த்தா உங்கள் டிஸ்பிளேல ஜஸ்ட் ஒரு கிளிக் வச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இமேஜ் வந்து நமக்கு அடிச்சு கொடுத்துரும். ஆல்ரெடி இப்போ இந்த 2 சாம்பிள் இமேஜ் வந்து பாருங்கள். உங்களுக்கு இப்போ ஒரு லைவாக வந்து ஒன்று காட்டுறேன். இப்போ நமக்கு வந்து போனால் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்குது. ஜஸ்ட் நான் வந்து ஒரு டேப்க்கு வந்து கொடுத்துட்டேன். நமக்கு இப்போ வந்து பாருங்கள் இந்த ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போது நமக்கு வந்து பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் வந்து இருக்குது. நமக்கு பேக்ரவுண்ட் வந்து பாருங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து அடிச்சிருச்சு. நீங்கள் வந்து பாருங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு ஒரு ப்ரூஃப் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜஸ்ட் இது ஆன் பண்ணிட்டே உங்களுக்கு தெரியாது. பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு பிளாங்க் ஃபோட்டோ மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து அதை எடுத்து முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோவாக சேவ் ஆகும். இந்த ஆல் டூல்ஸ்லேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர்னால் வந்து இந்த ஃபீச்சர் தான். பேக் வந்தோம்னா நமக்கு வந்து பார்த்தா இதில் நிறையா ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பேக் வந்து வந்துடலாம். இதில் வந்து பாருங்கள் நமக்கு அந்த வாக்கி டாக்கி, மியூசிக் குரூப், CCTV, கண்ட்ரோல் ஃபோன், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு காம்பஸ் வந்து இருக்குது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த கேமரா டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார் கோட் ரீடரு, கலர் டிடெக்டரு, நமக்கு மேக்னிஃபயர், இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் வந்து பண்ணிக்க முடியும். வந்து பார்த்தா மேக்னிஃபயர் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்னிஃபயர் மூலமாக நம்ம வந்துட்டு கேமரா ஆப்ஜெக்ட்டில் ஜூம் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறையா இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தா ஒரு சில ஃபீச்சர் மட்டும் தான் சொல்லியிருந்தேன். பட் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டிய ஒரு ஆப் வந்துட்டு இந்த ஆப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப் நேம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் லான்ச்சர். ஜஸ்ட் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணக்கப்புறம் நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு செட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபால்ட் வால்பேப்பர் அந்த வைக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு வேணும்னா வந்து வச்சுக்கலாம். இதுதான் வந்து நமக்கு இந்த வால்பேப்பரோட செட்டப். நம்ம இப்போ இந்த லான்ச்சரில் வந்து பாருங்கள் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆப் இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு வேணுற ஆப் வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். சைடில் தரலாம் நமக்கு வந்து ஷார்ட்கட்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு மேலே வந்து பார்த்தா நியூஸ் வந்து இருக்குது. ஜஸ்ட் அந்த நியூஸ் வந்து படித்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிக்க முடியும். கீழே வந்து போனால் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஒயிட் வந்து நம்ம செலக்ட் பண்ணால் தீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த தீம்ஸ் வந்து கொடுத்துடலாம்.
அந்த தீம்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீம் ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆயிரும். அது நிறைய தீம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த தீம் வந்து எனக்கு வேணும்னா ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தனா வந்து போது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து ஆயிரும். இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தீம் செட்டப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2-3 செட்டப் வந்து பாருங்கள். உங்கள் ஃபோனுக்கு வந்து போனால் நல்லதாக ஒரு லான்ச்சர் வேணும் அப்படின்னு நினச்சினா கண்டிப்பாக இந்த வைல்ட் லான்ச்சர் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு ஆப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தா இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம என்னென்ன ஆப்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஆப்னா வந்து பார்த்தா அந்த NYX. அது வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வந்து மியூசிக் வந்து கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அந்த ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் பிளேயர் ஆப். தென் நமக்கு வந்து பார்த்தா நமக்கு அந்த ஆல் டூல்ஸ் அந்த ஆப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நமக்கு வந்து பார்த்தா நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரே ஆப்பில் வந்து பார்த்தா அத்தனை நல்ல ஷார்ட்கட் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஆப். எல்லா ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் வந்துட்டு அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எல்லாமே அஃபீஷியல் ப்ளே ஸ்டோர் லிங்க் தான், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.